Hey guys. சக்தி வந்து போட்டுறேன். Hey guys, welcome back to new video. The day 2 in workல. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட கண்டினியூ தான் இது. அதை போய் இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இந்த வீடியோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ ஆகுங்க. இப்போ நான் சீக்கிரம் கிளம்புறோம். ரூம் ஏதோ கூட்டிகிட்டு போது காலையில் வந்துருச்சு. ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு என்னடா டே 2லையும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்க. வண்டி எடுத்துகிட்டு வெளில சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம் கைஸ். இதுதான் ரூமு, இதுதான் இந்த ரெசார்ட். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கேம்ப் ஃபயர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம், நான் வீடியோவை 4Kக்கு மாற்ற மறந்துட்டேன். மாற்றியாச்சு கைஸ், 4Kக்கு மாற்றியாச்சு வீடியோவை. ஸோ இங்கேருந்து நைட்டெல்லாம் செம்ம மழை பெஞ்சிச்சு. ஆமாம் கைஸ், நைட்டு செம்ம மழை. இதோ எல்லாம் அங்கே வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோ நான் போயிட்டுருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில. புரியல, மைக்கே இல்ல, தனியா பேசிட்டு இருக்க. மைக் ஆன்ல இருக்கு, ஆனா ஒன்ட்ட மைக் இல்ல அப்படின்னு சொன்ன. பேசு நீ காதுல என்ன நீ இப்ப கேட்கும். சரி நான் வண்டி எடுக்கிறேன், தாரணி இதை மட்டும் புடிச்சுக்கோ. வா இங்க வா, இந்த வண்டி எடுக்கணும். வண்டி எடுக்கணும். இந்த வண்டி பாஸ் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். கைஸ், இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்னு எனக்கே தெரியாது. பீச்சுக்கு போறோம் நானே சொல்றேன். இப்போ எல்லாம் இருந்தா அங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மேல இருக்கு. நேத்து போன கப்பல் பீச் தான் போறோம்னு நினைக்கிறேன். அதான் கைஸ் தெரியல. மேல நேத்து போன கப்பல் பீச். அது கப்பல் இல்லடி, வேற எது நேபாள கப்பல் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க கைஸ், அது தெரியல. அந்த பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது இங்க இருந்து ஒரு 15 மினிட்ஸ் நினைக்கிறேன். அதுக்குதான் போயிட்டு இருக்கோம் நம்ம. பரவாயில்ல, வெயில் இத பண்ணாலும் அவ்வளவு காலையில சில்லுன்னு இருக்கு. ஆமா, காலையில செம்ம மழை பெஞ்சிருந்துருக்கு. நாங்க காலையிலே நேரமே போலாம்னு நினைச்சோம். ஒரு 5:30 இது வந்துருவோமா, சன்ரைஸ் ஆயிடுமா. ஸோ அதனால 5 மணிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சோம். கடைசியில் மழை வந்துருந்துருக்கு. மழை வந்திருந்துருக்குன்றனால போகலாம். மேபி வந்தா மழை வந்துருந்துச்சு, அப்ப லைட்டா தூரிட்டு இருந்துச்சு. ஆமா கைஸ், அப்போ போலான்னு முடிவு பண்ணிட்டு இப்போ வெயில் அடிக்குது. இப்போ போறோம். அடுத்து இன்னைக்கு பிளான் வந்து அடுத்து வேற எங்க போறோம் அப்படின்னா, இப்போதான் சேனலுக்குள்ள வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்ற பிளான் இருக்கு அப்படின்னா, எங்க போறோம், அடுத்து கயாக்கிங் போறோம். அடுத்து ஜடாயு இன்னைக்கு போறோம் என்ன தெரியல. அப்போ மேங்களூர் ஃபாரஸ்ட், அதாண்டி அங்கதான் நீ கயாக்கிங் மேங்களூர் ஃபாரஸ்ட்ல அங்க போறோம். அது வந்து கார்ல போறோம், வண்டியில போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். டார்வின் வேணா வண்டியில போலாமா? வேணாம், வண்டியில போனா இன்னும் டிஃபரெண்டா வீடியோ எடுத்துட்டு ஜாலியா பேசி. சரி ஓகே, கேட்பா நம்ம ரெண்டு பேர் போவோம். வேற நான் யோசிக்கிறேன். உனக்கு ஓகேவா? எனக்குலாம் ஓகே. வண்டியில ஜாலியா ஒரு வீடியோ கண்டென்ட் செய்யறோம், இதுவா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு ஓகே தான். அதான் வண்டியில போலாம்னு யோசிக்கிறேன் கைஸ். தெரியல என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன், கேட்டு பாக்குறேன். அங்க 20 to 23 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. நாம 20 to 25. அதனால லாங் டிரைவ் வேணாம் பைக்ல அப்படினா நம்ம லேட் ஆகும் அப்படின்றனால அதனால வேணாம்னு சொன்னாங்க. மோனிஷா கரெக்ட்டா போஸ்ட் பண்ணிட்டா. மோனிஷா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு மோனிஷா சம்ரு வந்து ஒரு ப்ரோ ரைடர். நேத்துல சமசுகா சம்ரு ஓட்டிட்டு இருக்கா. சம்ருக்கான ஷாட் இது. அடுத்து எல்லாருக்கும் போய் ஷாட் வைக்கிறேன். அடுத்து வந்து பின்னாடி ஏதோ ரைடர் வராரு, அவருக்கு வழி விட்டுட்டு அடுத்து உங்களுக்கு நான் கன்வே பண்றேன். அடுத்து முன்னாடி வந்து மேப் வச்சுட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு காட்டு மேப் வச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஹர்னிதா மேப் பார்த்து சொல்றா போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்து மறுபடியும் அவங்கள எல்லாம் நம்ம சைடு போட வைக்கணும். அதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். ஃபீட்பேக் இருக்கதே தெரியல கைஸ். மேபி அந்த சைன் போர்டு இருந்துச்சு, நானும் கவனிக்கலையா. சைன் போர்டு இல்லையான்னு தெரியலையே. சரி அடுத்து இப்போ இவங்க எல்லாம் நம்மள சைடு போடணும். பாருங்க, ரோடு செம்மையா ஸ்ட்ரெச் அப்படி சர்றன் போது அது ரொம்ப ஸ்பீடா போனோம் அப்படின்னா
இங்க கேமரா இருக்கு, ஸ்பீட் கேமரா. எந்த இடத்துல எப்ப ஃபைன் விழுவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபைன் வந்து ஜஸ்ட் 1000 ரூபாய் தான். அதனால ஃபைன். ஆனா ரோட் எல்லாம் ஐயோ செமையா போட்டுருக்காங்க. வராங்க. ரோட்ல செமையா இருக்கு. வேகமா போகணும்னு நினைக்கலாம், வேகமா போக முடியாது. இங்க கார் ரெண்ட், பைக் ரெண்ட் எல்லாம் ரெண்டுமே இருக்கு. காரோட தெரிஞ்ச கார் ரெண்ட் இது பண்ணிக்கலாம். எல்லாம் பின்னாடி ரொம்ப கொஞ்சம் தூரத்துல வராங்க. நான் கொஞ்சம் ஆர்வத்துல முன்னாடி வந்துட்டேன். எனக்கு வழி தெரியாது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா அவங்க சைடு போட வைக்க போறோம். யாருமே இன்னும் முன்னாடி போன மாதிரி தெரியல. இங்கிட்டு வந்து கைஸ் இன்னொன்னுனா இங்க வந்து ரொம்ப நம்ம ஸ்டேட் மாதிரி இல்லாம இங்க ரொம்ப ரூல்ஸ் அதிகம். ஸோ இப்போ நான் இது மாதிரி கார்ல உட்காந்து இது மாதிரி போறோம்ல, இவ்வளவு நேரம் இண்டிகேட்டர் போட்டு இருந்திருக்கேன் லூஸ். நான் என்னடா அது அப்படின்னு யோசிக்கிறேன். இங்கே திரும்பணுமா இல்லை நான் வாட்டு போயிட்டே இருக்கேன்ப்பா. கைஸ் பீச்சுக்கு வந்துட்டோம். இதான் கைஸ் பீச். இது அந்த பீச் பேர் என்ன இடத்துல இது எழுதிருக்குங்க, வெஸ்ட் பே பாம் ட்ரீ ஹெரிடேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கதான் பீச் செம்மையா இருக்கு பாருங்க. வண்டி இப்போ எங்க பார்க் பண்ணணும்னா ஆக்சுவலா தெரியல. ரோட்டில் நான் பாட்டு நின்றப்பா. கைஸ் இதான் உடைய பீச் இருக்கு. பீச்சுக்கு மேலே ஒரு கஃபே இங்க இருக்கு. ஒரு இடத்துல கஃபே நடந்துருக்கு தெரியும். ஒரு ரெஸ்டாரண்ட் வெஸ்ட் பே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்களும் அங்கே போயிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இந்த பீச் பார்க்கலாம்னு சொல்லி அங்கே போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கேயே நின்றுட்டு இருக்கோம். இங்கே நின்று இந்த இடத்துல இருந்து பார்த்தா அலை செம்மையா இருக்கு. மனுஷன் என்ன பண்ற? இந்த இடத்துல இருந்து ஆளை அடிச்சு இப்படி வரது செம்மையா இருக்கு. இன்னும் மார்னிங் அது இருந்தால் சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ நீங்க வந்தீங்கன்னா இந்த அலைலாம் வந்து இதுக்குள்ள வரைக்கும் போகுது. அதுக்குள்ள அங்கே எப்படி ஆறு மாதிரி இருக்கோ செம்மையா இருக்கு. இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்க ரெஸ்ட்டு மாதிரி இருக்கலாம். இந்த அலை இப்போ வந்துச்சு உள்ள வந்துச்சுன்னா செம்மையா இருக்கு. பார்த்துட்டு போகலாம். இது உள்ள இங்க எங்க வழி இருக்கு, அது எப்படியும் ஏதோ சாக்குற மாதிரி போகுது. அங்கிட்ட தண்ணி வெளில வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. ஆனால் உள்ளதான் வர மாட்டேங்குது. சரிங்க, அடுத்த தடவை உள்ள வருதா என்னன்னு பார்க்கலாம். உள்ள வரும்போது கரெக்டாக பாஸ் பண்ணி வச்சு வந்து எடுக்கிறேன் கைஸ். இதோ அந்த பெரிய அலை வருது. அது உள்ள வருமா, உள்ள வந்துருமா, பெரியால வருது. பாதி தூரம் தான். கைஸ் உள்ள வந்துருச்சு. பாதி தூரம் வந்துருச்சு. இன்னும் உள்ள வந்துருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும். அப்படியே இது வரைக்கும் இங்க வரும். அடுத்து பெரிய அலை தான் வருதா என்னன்ற சூப்பரா இருக்கு கைஸ் இந்த இடம். இப்போ நம்ம மேலே ஏறி அங்கே போகிறோம். நாங்களாம் போயிருந்தா அப்படி போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அது அங்கே வரும். நம்ம செம பெரிய அளவு ஒன்று வருது. வச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு? அது உள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வரும். அதெல்லாம் செம பெருசாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. கேமரா விட நீங்க நேரில் பார்க்க சூப்பரா இருக்கு. ஸோ நேரில் விசிட் பண்ணி பாருங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். சரி, நான் மேலே போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்படியே தான் இன்னும் மேலே போகணும். நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ மேலே ஏறி வந்துட்டோம். அவங்க அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க போல. ஜஸ்ட் இங்கேருந்து அடுத்து ஒரு பாருங்க அலைலாம் செம்மையா வந்துருக்காங்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உண்மை மோனிஷா அதெல்லாம் செம்மையா வந்துருக்கு. இது உங்களுக்கு ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, நேரில் செம்மையா தெரியும். ஸோ அதனால நேரில் வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணதை வச்சதுக்காக வீடியோல இருந்து காமிச்சதுக்காக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏற்கனவே விசிட் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா இது யார் மைக்ல இன்னொரு வாய்ஸ் கேட்டிருந்துருக்கலாம். கேட்டிருந்தா ஒன்றும் இல்லை. என்னோட இல்ல அது என்ன அந்த கைடு மாதிரி இது சொல்லுவாங்களா, அது என்னது? கோச்சா? இந்த இடத்துல அபாண்டன்ட் வீடுலாம் இருக்கு. ஆமா கைஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ், நான் அப்புறமா நான் கண்டிப்பா பண்றேன். சம்பளம் வந்து வண்ணத்தை கைஸ். தாரணி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கா. பின்னாடி கார் வருது. லைட்டா லெஃப்ட் போய்க்கும் கைஸ். தாரணி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கா. இப்போ நான் உட்காந்து போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டுறா. ஹெல்மெட் போட்டு காமெடியா இருக்கேன்னா மைக்ல எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல. லெஃப்ட்ல போனா பின்னாடி ஒரு கார் வருது. சைடு போட்டுப்பான்னு பாக்குறேன். ஆனா சைடு போட மாட்டான். சரி, கையில போன் வச்சுதான் ஃபைன் இது போட்டு போறாங்க. நான் பேக் கேம் வச்சு உங்களுக்கு பேக் கேம் காமிக்கிறேன். தாரணி எப்படி ஓட்டுறான்ற அவளோட காமிக்கிறேன் உங்களுக்கு கைஸ். இப்போ வந்து நாங்க அந்த சொன்னல அந்த பீச்ல இருந்து இப்போ வந்து நாங்க ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தாரணி தான் வண்டி ஓட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி சூப்பரா ஓட்டுறேன். ஓட்ட தெரியாது, டச் விட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொன்னான். பட் ஆனா சூப்பரா ஓட்டிட்டு இருக்கான். அவ்வளவுதான். 26ல போயிட்டு இருக்கோம் கைஸ். சேஃப் ஸ்பீட்ல தான் போறோம். இதே மாதிரி நீங்களும் போங்க. அடுத்து நான் அங்கிட்டு போக கண்டிப்பா பண்றேன் கைஸ். இது ஒரே ரோடா சேமா தான் போகுது. இதுல ஒன்றும் அப்படியே பண்ணலாம் இருக்காது. இங்கிட்டு தான் நாங்க போனோம். அந்த இந்த பீச் போனோம்ல, அந்த பார்க் பண்ணியிருந்தோம்ல, அது அங்கிட்டு தான். பரவாயில்ல, ஒரு 2 நாள் இங்க சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். மேப்பே தேவையில்ல, வழி தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு மேப்பே தேவையில்ல. ரிசார்ட் நானே விட்டு அசால்ட்டா போயிடுவேன்.
இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன், பட் ஆனால் எப்படி போவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் போயிடுவேன் நான். பாருங்க இதெல்லாம் ரோடு. ஆனால் கைஸ் இந்த பெண்டுலாம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு பெண்டுக்கு போகும்போது சூப்பராக இருக்கு. அது மட்டும் தான் பெண்டு, அந்த அளவுக்கு வேற ஒன்றும் பெருசாக பெண்டுலாம் இல்லை. முறுக்குனா தான் வண்டி ஏறும். அப்படியே இந்த ஸ்பீட்லேயே எப்படியே முறுக்கு. ஏன்னா ரொம்ப முறுக்குன்னா அவங்க பக்கத்தில் போயிருவேன். ஹார்ன் அடிச்சுக்கோ, வண்டியை ஸ்லோ பண்ணிக்கோ, பிரேக் அடிக்காத. ஸ்லோ பண்ணுன்றத வேற, பிரேக் அடிக்காத. ரெடி பின்னாடி கார் வருது, கண்ணாடி பார்த்தியா வேறு. நீ பாட்டுக்கு போறிய, பிரேக் அடிக்கிறியா, வந்து இடிச்சானா ஹார்ன்லேயே அவன் கை வச்சுட்டான். ஸ்லோ பண்ணாம போயிட்டோம், லெஃப்ட்ல லைட்டாக போவான், ஸ்லோ பண்ணாம போயிடுவோம். போயிட்டானா இன்னொரு கார் வருது, மறுபடியும் ஸ்லோ பண்ண. பிரேக் பிடிக்க தேவையில்ல, அப்படியே ஸ்லோ பண்ண, லைட்டா பிரேக் பிடி. முறுக்கிறது விட்டு முறுக்கவே தேவையில்ல. ஓகேவா கைஸ், இதுதான் இந்த டேர்னிங். இதுல எப்படி திருப்புறான்னு நான் சிறப்பாக சொல்லி தர போறேன். லைட்டா பிரேக் மட்டும் லைட்டா பிடி. முறுக்கவே தேவையில்ல, முறுக்காதான்னு சொல்லிட்டேன். முறுக்க தேவையில்ல, வண்டியை போகும். ஏன் பிரேக் பிடிக்காதன்னு சொன்னேன், நான் சொல்லி தர மாதிரி பண்ண வேண்டியதானே. முறுக்காத, பிரேக்ல இருந்து கையிடு, முறுக்காத, வண்டியை பாரு. அது நவருண்டி, நீ பிரேக்கை விட்டுட்டு ஹேண்ட் பேரை மட்டும் ஸ்டடியா பிடிச்சா போதும், அதுவே அழகா இதாகும். அந்த பஸ் நிக்குது பத்தியா, அந்த பஸ் கிட்ட நம்ம லெஃப்ட் எடுக்கணும். பின்னாடி எதுவும் வரல, நீ போ, நான் சொல்றேன். அது மாதிரி நம்ம போய் திரும்பிடலாம். ஓகேவா, பஸ் பின்னாடிக்கு போயிடு. நம்ம வரல, அவனே பஸ் ஓட்டிட்டான். போ இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டியா, போலாம் பரவாயில்ல, போ. எதுவும் வரல, போ. நீ அந்த அளவுக்கு பிரேக் அடிக்கிற, வந்தேன் போ. கார் எங்க வருது, சரி நெல்லு கைஸ். கார் அங்க வருது, இருங்க நான் வண்டியை வெற்றிகரமா திருப்பிட்டு நான் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன் கைஸ். இப்போ இங்க இருந்து ரெசார்ட்ல இருந்தே நேரா ஒரு பீச் இருக்கு, அங்கதான் போறோம். அங்க ஓட்டுறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கடல்ல நேரா போய் விட்டுருவான்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், கடல் தெரியுதா, ஹார்ன் அடிச்சுக்கோ, பொறுமையாக போ கைஸ். அவ்வளவுதான், இந்த இடத்துல பைக் பார்க் பண்ணி ஆகணும். இதுக்கு இங்க நடந்து இருந்திருக்கலாம். பிரேக் பிடி, அவ்வளவு பக்கத்துல போய் பிடிச்சா கீழே வந்துட வேண்டி. அப்புறம் கண்டினியூ பண்றேன் கைஸ், பாய் கைஸ். ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு கிளம்புறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நானும் சாவியை போடாமல் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். கல்லெடுதாரு நீ இருக்கிறோம். ரொம்ப இதாக இருக்கு வண்டி, கண்ணாடிலாம். வண்டிக்குள்ள எடுத்துட்டு போய் சாப்பிட போறோம். எங்க போறாங்கன்னு தெரியல, ஹோட்டல் பேர் எனக்கு தெரியல. சரிங்க, நான் வெளில போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன் கைஸ். அது ஒன்றும் இல்லை, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போயிட்டு இருக்கோம். அவங்களும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. கார் போனனால அதனால தெரியல. இப்போ வந்து இங்கே போயிட்டு இருக்காங்க, அது தெரியல. இந்த ஒரு பெண்டு தான் கைஸ் நல்லா இருக்கு. ஓகே, இது ஏறிட்டு கொடுங்க. தாரணி ஓட்ட மாட்டேன், எனக்கு அது இல்ல, எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு இல்ல, மறந்துடுச்சு அதே இது அப்படின்னா. கடைசியில என்னடா, நான் ஓட்டுறேன், இதுல மேல ஏறிட்டு எனக்கு கொடு அப்படின்றான். ஏன்டி இது மேல ஏறுறது கஷ்டமா? மேல ஏறிட்டு கொடுக்குன்றா. இப்ப கொடுக்க முடியாது, ரிட்டர்ன் வரும்போது கொடுக்குறேன்டி. இப்ப நிறுத்தினா இவங்களை விட்டுருவேன்டி. எந்த ஹோட்டல் எங்கன்னு தெரியாது, ஹோட்டல் போறது எனக்கு வழி தெரியாது. வழி தெரியும் வாய்க்கிலேயே பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கலாம், எனக்கு புரியுது கைஸ். ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இதான் தான் ஃபுட்டு. இந்த நேம்லாம் எனக்கு தெரியாது. மஷ்ரூம் நூடுல்ஸ், வெஜ் புலாவ், பாஸ்தா, பிங்க் சாஸ் பாஸ்தா, இது வந்து மார்கரிட்டா பீட்சா, மஷ்ரூம் ஃப்ரை, பன்னீர், அது ஸ்டீக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி இவங்க தான் வந்துட்டாங்க. சக்தி அண்ணா எங்க? சக்தி அண்ணா பாருங்க, உங்க பாஸ் வந்துட்டாரு. இவரெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஆமா, ஒரு வழியா ஒரு தத்தளிச்சு எப்படியோ வந்துட்டாரு. பாட்டில் வேற சரி வச்சிருக்காரு. எதையாவது பேசுவோம் ஃபேன்ஸ் கைஸ். செமையா இருக்கு ஒருத்து. பட் ஆனால் 3 கிலோமீட்டர் கையா செஞ்சிரும். இந்த மாதிரி படுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா போடுறது செமையா இருக்கு. பட் ஆனால் இறங்க விடுவாங்கன்னு நினைச்சோம், இறங்கவே விடல. அண்ணா உங்க வைஃபை போய் பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. போவேனா அப்படியே கையை மட்டும் போட்டனால எழுதிட்டு போறதால
எல்லாம் தெரியுறாங்களா? அப்படியே எல்லாம் கைஸ், இதுதான் நாங்கள் சாப்பிட்ட கஃபே. இந்த கஃபே பேர் வந்து சன் ஃப்ரான்சிஸ்கோ. இங்கே இருக்க எல்லா கஃபேயுமே கரெக்டாக அப்படி இந்த மாதிரி பீச் வியூ மாதிரி தான் அப்படியே செட் பண்ணியிருப்பாங்க. செமையாக இருக்கும். இங்கேயுமே இதேமாதிரி பீச் வியூ தான். நாங்கள் 3 இது டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் 3 நாளைக்கு 3 கஃபேயில் சாப்பிட்டோம். லஞ்சு 3மே இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 2மே நாங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு மேலே ஒரு மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்ட்ரிட்ச்சு தான் கைஸ். இதில் வந்து இந்த ஒர்க்கலாகவே இந்த ஸ்ட்ரிட்ச்சு தான். இங்கிட்டேருந்து அங்கிட்ட இங்கிட்ட நடந்து இங்கே வந்து கஃபே மட்டும் இல்லை, இந்த ரெசார்ட் மாதிரியும் இருக்குது. இங்கே தான் ரெசார்ட்டில் ஒரு இடத்துல இங்கே இல்லை, அது அங்கிட்டு வேறு ஒரு நம்ம ஒரு பீச் போனோம்ல, உடையம் பீச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் இது மாதிரி ரூம் எடுக்கலாம்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோம். இதான் கைஸ், நான் ஃபஸ்ட் டே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம், வீடியோவும் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட் டே வந்து சாப்பிட்ட கஃபேவும் இங்கே தான் மேலே இருக்குது, அதுவும் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் சாப்பிட்ருந்தோம். இதுதான் அந்த கஃபே, இங்கே தான் சாப்பிட்ருந்தோம். இங்கே வந்து நாங்கள் இப்போ கடைசியாக சாப்பிட்ட கஃபேயில் வந்து ஒரு பீனட் மில்க் ஷேக்குன்னு இருந்துச்சு. அது என்னென்னா வேர்க்கடலை சட்னி மாதிரி, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லாவே இல்லை. இந்த இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்கு மணி 3:30-4:30 ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு 5:45 ட்ரெயினு. ஸோ அதனால் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தோன்னா இந்த ஹெலிபேட், இந்த ஹெலிபேட் லேண்டிங், இந்த ஹெச்என் போட்டிருக்கோங்களா இந்த ஸ்பேஸு. இது ஃபஸ்ட் டே வந்து நம்ம இங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருந்தோம். ரவுண்டாக அவங்கள சுற்றி வீடியோ எடுத்து வந்திருப்போம். அந்த இடம் தான் அது. அப்புறமா நாங்கள் டக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. இதாங்க சாதா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இப்போதான் எங்கள் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. நாங்கள் ஏற போகிறோம். ட்ரிப் முடிஞ்சு போகிறோம். ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே 3 நாள் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ட்ரிப் எதாவது போனால் நான் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மோனிஷா. பை. பாய் கைஸ். பாய் பாய். அவன் மைக்லயே போடல. கைஸ், வர்ற மாதிரி இருந்தா நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ள வாங்க. பாய் மாபி. பாய். கைஸ், ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து எல்லாமே அவங்க ட்ரிப்பை பற்றி அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து யாரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மோனிஷாவோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மோனிஷா, ட்ரிப் ஒரு நிமிஷம் வெளிச்சம் சரியில்லை மோனிஷா. எல்லாம் ஓகேவா தான் போச்சு. ஆனா வந்து கொஞ்சம் மழை வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாங்க எல்லாம் கொடை எல்லாம் கொண்டு வந்து பேக் எல்லாம் வெயிட் அப்படிலாம் ஆயிடுச்சு. ஆனா வெயில் தான் பயங்கரமா அடிச்சு கொஞ்சம் அப்செட் ஆக்கி விட்டுருச்சு. ஃபுல்லா ஸ்வெட்டு தான். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஜட்டாயு போலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். டைம் எதுவும் வந்து கரெக்டா இல்லை, அதனால அங்க மட்டும் போல. மற்றபடி ஓகே ட்ரிப்பு. ஓகே, பை. ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. கசின்ஸோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரிப் வரோம். எல்லாமே பெஸ்ட்டு தான். பட் ஆனால் நாங்கள் பிளான் பண்ணப்போ எதிர்பாராத விதமாக மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெயின்லாம் பயங்கரமாக வரும்லாம் போட்டிருந்தாங்க. அதுபடி நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுற முடிவு வரைக்கும் குறைக்க வேலை இல்லை. இருந்தாலும் ஆனால் வெயிலுக்கு நல்லா வெயில் அடிச்சுது. மான்சூன்னு நல்லா ரெயின் வரும்னு பார்த்தோம். கடைசி நாள் மட்டும் தான் ரெயின். இந்த நைட்டில் மழை பெஞ்சுது. பீச் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் மான்சூன் டைமுங்கிறனால வேவ்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும், அலோவ் பண்ணலை. பெங்களூர் போனோம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து ஜடாயு மட்டும் மிஸ் ஆயிருச்சு. பட் கசின்ஸோட நல்லா என்ஜாய்பிளான ட்ரிப்பாக இருந்தது. வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியஸ்டாக இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் எல்லாத்தோட மர்ஜும் நல்லா இருந்தது. அண்ட் தென் அப்போ தான் வந்து ட்ரிப்போட ஃபீலே இருந்தது. ஸோ எப்போதுமே ஒர்க்லாம் வரீங்கன்னா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். பாய். அடுத்த ட்ரிப் சூப்பரா இருந்துச்சு. இது ஒர்க்கெல்லாம் 3rd டைம் வருது. பீச் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கெஃபேஸ் நல்லா இருந்துச்சு. கிளிஃப் ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவிதாக்கு வந்து கொஞ்சம் வெக்கமா இருக்கு, அதனால கடைசியா பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு அங்கிட்டு அங்க நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபோர்ஸ் பண்ணி ரிவ்யூ கொடுக்க வைக்கிறாங்க. இல்ல ஆனா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாவே வண்டியில போனதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. 3rd டே வெதர் வந்து செமையா இருந்துச்சு. அதே மாதிரி 3 நாள் இருந்திருக்கலாம். வெயில்ல கொஞ்சம் கருத்துட்டோம். மற்றபடி சூப்பர். பாய்.
நீ பேசுறியா? நான் பேசுறேன். சொல்லுதாரு இது மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஜாலியா இருந்துச்சு. பீச் மாதிரி ரெசார்ட் அங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கறது நல்லா இருந்துச்சு. செகண்ட் டே வந்து கயாக்கிங் போனோம். அது ஜாலியா இருந்துச்சு. ஆனா என்ன கைதான் செமையா வலிச்சிருச்சு. கஃபே எல்லாம் போனது ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் தேர்ட் டே வந்து இது மாதிரி கஃபே பேக்கிங்லயே முடிஞ்சிருச்சு. மத்தபடி ட்ரிப் செம சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான். நல்லா இல்லைன்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு.